முழங்கட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் மலரட்டுமே, அது ஏகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இங்கு நம்மை அழைத்தார், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. திருப்பலி முன்னுரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீது இறையாட்சியும் ஆசையும் பொழியப்படும் என்பதை உணர்த்திட இன்றைய பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது. திராட்சை தோட்டத்தை உரிமையாக்கி கொள்ள உரிமையாளர்களுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். மாறாக உரிமையாளரை கொன்றுவிட்டால் அனைத்தும் நம்மிடம் இருந்து பிடுங்கப்பட்டு விடும். இவ்வுலக வாழ்வில் இறைவனுக்கு பயந்து உண்மை வாழ்வை மேற்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வுலக வாழ்வில் நாம் தர வேண்டிய ஈவுகளை பற்றியும் தர மறுத்தால் எதிர்கொள்ள வேண்டிய தீர்ப்பினை பற்றியும் ஏசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். மனிதன் மகிழ்ந்திருக்க தேவையான அனைத்து வளங்களையும் இறைவன் அளித்திருக்கின்றார். அவற்றை பெற்று வளமான வாழ்வை மேற்கொண்டு நம் வாழ்வால் பிறருக்கும் அதனால் இறைவனுக்கும் ஆனந்தத்தை ஏற்பட செய்வோம். அவ்வறிவில்லாமல் நான் எனது என வாழ்வை சுருக்கிக் கொண்டால் கனிகொடா திராட்சை தோட்டத்தின் பலனே நமக்கு கிடைக்கும். இன்றைய நற்செய்தியில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூலைக்கல் ஆயிற்று என்று மேட்டிமை எண்ணம் பெற்றிருப்பவர்களுக்கு எச்சரிக்கின்றார் இயேசு. இவ்வுலகமே திராட்சை தோட்டம். நாம் இயேசு பணிந்த பணியாளர்கள். நற்கனிகளை விதைக்க நல் உழைப்பை விதைப்போம். நல் எண்ணம் பெற்று நாமும் வளர்ச்சி அடைவோம். திண்ணமான எண்ணத்தோடு தூய்மையாய் வாழ்வோம். இச்சிந்தனைகளை மனதில் கொண்டு பலியில் பங்கேற்போம். ஆண்டவரே, அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. முது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்துக்கும் ஆண்டவர். எஸ்தர் புத்தகம் பிரிவு 4 இறைவசனம் 17. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற காத்ரின் அகஸ்டின் இவர்களுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கின்ற நம் ஒவ்வொருவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவித்தை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்று காச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களை எடுத்தார். நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குறைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்லுகிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டது இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யப்போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தறிவேன், அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முள்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளை இடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட அன்று யூத மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, எகிப்து நின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன, வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன. பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும், விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பதிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே,
இரண்டாம் வாசகம். அமைதியை அருளும், கடவுள் உங்களோடு இருப்பார். திருதூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-9 முடிய. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரிய உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவே, என் வழியாய் பெற்றுக்கொண்டவே, என்னிடம் கேட்டறிந்தவே, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவே யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியே அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 21 இறைவசனங்கள் 33-43 முடிய. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவர் இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2019 ஆண்டின் இறுதியிலிருந்து 2020 ஆண்டின் துவக்க முதலே கிருமி, நோய் தொற்று, கொள்ளை நோய், மரணம் என்கின்ற சொற்களையே நாம் செய்திகளாக கேட்டு வருகின்றோம். மனதை வதைக்கும் இச்செய்திகளின் நடுவே 2020 ஆண்டின் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் வெளியான ஒரு செய்தி நம் உள்ளத்தை கூடுதலாக காயப்படுத்துகிறது. சிரியாவில் வாழ்ந்து இப்பொழுது அங்கிருந்து வெளியேறியிருக்கும் ஒரு இளம் தந்தை தன் 3 வயது மகளுக்கு குண்டுகள் விழும் நேரங்களில் சிரிக்க கற்றுத் தந்ததை ஒரு காணொளியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றார். சமூக ஊடகங்களில் இந்த காணொளிக்கு குண்டுகள் விழும் சப்தத்தோடு சிரிப்பதற்கு தன் மகளுக்கு சொல்லித்தரும் சிரியா தந்தை என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனை இன்றைய ஞாயிறு சிந்தனையை தியானிக்க நமக்கு உதவி செய்கிறது. சிரியா நாட்டினுடைய இத்லிப் நகரில் வாழ்ந்து பின்னர் அங்கிருந்து குடும்பத்துடன் தப்பித்த அப்துல்லா முகமது என்பவரை பற்றிய செய்திதான் மேற்குறிப்பிட்ட அந்த செய்தி. அப்துல்லா அவருடைய மகள் சால்வாவுக்கு வயது இப்பொழுது 3. அந்த குழந்தை பிறந்தது முதல் குண்டுகள் விழுந்து வெடிக்கும் சப்தத்தை கேட்டு வளர்ந்தவள். துவக்கத்தில் குண்டுகளுடைய சப்தம் தன் குழந்தையை அதிகம் பாதிக்கவில்லை எனினும் 1 வயதான போது அந்த சத்தத்தை கேட்டு தன் மகள் பயந்து நடுங்கியதை அது மிகவும் அவரை பாதித்தது என்று சமூக ஊடகங்களில் அப்துல்லா முகமது குறிப்பிடுகின்றார். தன் மகள் அத்தகைய சத்தத்தில் வளரக்கூடாது என்று தீர்மானித்த அப்துல்லா அவர்கள் குண்டு விழும் சப்தம் கேட்டதும் தான் பலமாக சிரித்து தன் மகளையும் சிரிப்பதற்கு பழக்கினார். குண்டு விழும் சப்தத்தில் அவ்விருவரும் சிரிப்பதை அப்துல்லா முகமது அவர்கள் ஒரு காணொளியாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார். உயிரோடு இருந்தால் போதும் என்பது ஒன்றே என் குடும்பத்திற்காக நான் வைத்திருக்கும் நம்பிக்கை. இதை தவிர வேறு எதுவும் பெரிய நம்பிக்கை எனக்கு கிடையாது என்று கூறும் அப்துல்லா முகமது அவர்கள் தொடர்ந்து குண்டு விழுவது வேடிக்கை அல்ல என்பதும் அதற்காக சிரிப்பது சரியல்ல என்பதும் எனக்கு தெரியும். அந்த குண்டு ஒருவேளை ஏதாவது ஒரு வீட்டின் மேல் அல்லது மக்களின் மேல் அல்லது குழந்தைகள் குழுமி இருக்கிற இடத்தின் மேல் விழுந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி சிரிக்காவிடில் என் மகளும் மிகவும் பாதிக்கப்படுவாள். அப்படியே அந்த குண்டு எங்கள் மீது விழுந்தாலும் நாங்கள் பயந்தபடி சாவதை விட சிரித்து கொண்டு சாவது மேல் என்று கண்ணீருடன் அந்த காணொளியில் அந்த தந்தை அப்துல்லா முகமது அவர்கள் குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, 2011 ஆண்டு முதல் சிரியாவில் நடைபெற்று வரும் போரினால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் மாண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உறவிடங்களை இழந்து புலம்பெயர்ந்தோராக வாழ்ந்து வருகின்றார்கள். 2011 ஆண்டிலிருந்து சிரியாவினுடைய வரலாறை நாம் வாசிப்போமே என்று சொன்னால் பல லட்சம் மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்லாமிய தேசங்களுக்கும் புலம்பெயர்ந்து சென்றதை நாம் கண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் அவர்கள் கடல் மார்க்கமாக புலம்பெயர்ந்து சென்ற பொழுது படகுகள் எல்லாம் கவிழ்ந்து மரணித்து போன சம்பவங்களையும் அப்பொழுது கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கிய சடலங்களை குறித்தும் நாம் வாசித்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக
சிரியாவில் நிகழ்ந்து வரும் கொடுமைகளைப் போலவே உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வடிவங்களில் வன்முறைகள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வருகின்றன. நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாம் ஒரு மிக நீண்ட பட்டியலை, இந்த வன்முறை பட்டியலை நாம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இந்திய ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக இருப்பது உத்தரப்பிரதேசத்தில் மனிஷா வால்மீகி என்கின்ற 19 வயது இளம் பெண் ஒருவள், தலித் குடும்பத்தை சார்ந்த மகள் ஒருவள் 4 பேர் கொண்ட ஒரு குழுவினரால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த கழுத்தை சுற்றி துப்பட்டாவால் கட்டப்பட்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு முதுகெலும்பு உடைக்கப்பட்டு கால்கள் நொறுக்கப்பட்டு நாக்கு குதறப்பட்டு 3 நாள் மருத்துவமனை போராட்டத்திற்கு பிறகு இறந்து போனாள். இவ்வளவு சித்திரவதைகளை தாண்டி இந்த வன்புணர்வுக்கு அந்த மகளை உட்படுத்திய அந்த கொடூரர்களை காப்பதற்கு உத்தரப்பிரதேச காவல்துறை பெற்றோருடைய அனுமதி இல்லாமல், அந்த மகளுடைய உறவினர்களுடைய அனுமதி இல்லாமல் சடலத்தை காவல்துறையை கொண்டு போய் எரித்திருப்பது கொடுமைகளின் உச்சகட்டமாய் இருக்கிறது என்பதை எல்லா ஊடகங்களும் சொல்லுகின்றது. இந்த குழந்தையினுடைய குடும்பத்தை சந்திப்பதற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, அவருடைய சகோதரி பிரியங்கா சென்ற பொழுது உத்தரப்பிரதேச காவல்துறை அவர்களை தடுத்து தள்ளி இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறை என்று சொல்லி இந்தியாவினுடைய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் இந்தியாவில் நடந்த நிகழ்வா என்று சொன்னால் இல்லை. கடந்த வாரத்தில் மிகவும் மிகவும் பேசப்பட்ட 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்திற்கு அவர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வன்முறைக்கு முற்றிலும் எதிரான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி வன்முறையை அதிகமாக்கி இருக்கிறது. எல்லா சான்றுகளும் சாட்சிகளும் இருந்த நிலையில் சிபிஐயினுடைய சிறப்பு படை அளித்த வாக்குமூலங்கள் நம்பகத்தன்மை அற்றவை, உண்மைத்தன்மை இல்லாதவை என்று சொல்லி 28 ஆண்டுகளாய் நடத்தப்பட்ட ஒரு வழக்கை 2300 பக்கங்கள் கொண்ட அறிக்கை கொண்ட அந்த தீர்ப்பினை மிக சுருக்கமாக நீதிபதி SK யாதவ் என்பவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. தொடர்ந்து வன்முறையை முன்மொழிகின்ற ஒரு தேசத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. அன்புக்கினியவர்களே, கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 8 வயது குழந்தை ஆசிஃபா பானு கூட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கோவிலில் தூக்கி எறிந்ததை இந்தியாவினுடைய அவமானமாய் அன்றைய ஊடகங்கள் சொன்னது. 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி நிர்பயா என்கின்ற 23 வயது இளம்பெண் ஓடும் பேருந்தில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதையும் அன்றைய ஊடகங்கள் நமக்கு சொன்னது. ஏன், கடந்த ஆண்டு நமக்கு அருகில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்தில் ஹைதராபாத்தில் நவம்பர் மாதத்தில் 26 வயது மதிக்கத்தக்க ஒரு கால்நடை மருத்துவர் இளம்பெண் ஒருவர் 4 பேர் கொண்ட குழுவினரால் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டதையும், அதன் பிறகு இந்த குற்றவாளிகளை ஆந்திர அரசு அவர்களை சுட்டு கொன்றதையும் அன்றைய செய்திகள் நமக்கு சொல்லித்தான் இருக்கிறது. இவைகளோடு சேர்ந்து இப்பொழுது நம்முடைய தமிழகத்திற்கு எதிராக, ஏன் இந்தியாவிற்கு எதிராக மத்தியில் இருக்கின்ற அரசு தொடுக்கின்ற வன்முறைகள் பல்வேறு வடிவங்களில் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
நம்முடைய தமிழ் மொழிக்கு எதிரான மும்மொழி கொள்கை, அது ஒரு வகையான வன்முறை. நம்முடைய பிள்ளைகளுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்கின்ற கனவை மொத்தமாய் சிதைத்து கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை நம்முடைய பிள்ளைகள் பலரும் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவர்களை தூண்டியிருக்கின்ற இந்த நீட் என்கின்ற தேர்வு ஒரு வன்முறை. விலைவாசி உயர்வு வன்முறை. கீழடி ஆய்வு, நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு மதுரைக்கும் சிவகங்கைக்கும் இடையில் இருக்கின்ற கீழடி என்கின்ற கிராமம், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நான் கூட இந்த இடத்திற்கு சென்று அருத்தந்தைகளோடு சென்று பார்த்துவிட்டு வந்தேன். நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரியத்தை, பல ஆயிரம் முந்தைய வாழ்வியலை எடுத்துரைக்கின்ற ஒரு அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு முடக்கம் செய்திருப்பது ஒரு வகையான வன்முறை. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று உறுதியளித்து இதுவரை வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் நம்முடைய இளைஞர்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கியிருக்கின்ற ஆளும் அரசினுடைய இந்த செயல் ஒரு வகையான வன்முறை. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய தூத்துக்குடி பகுதியில் நம்முடைய வியாபாரிகள் ஃபெனிக்ஸ் மற்றும் அவருடைய தந்தை காவல்துறையினரால் இழுத்துச் செல்லப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டது மற்றும் ஒரு வன்முறை. நம்முடைய மத்திய அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டு பறித்து கொண்டது அந்த சமூகத்திற்கு, கடைநிலை சமூகத்திற்கு எதிரான வன்முறை. பண மதிப்பீட்டு இழப்பு ஒரு வன்முறை. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய பணத்தின், அரேபிய நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை அமெரிக்காவினுடைய பண மதிப்பீட்டில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. $1 குறைவாக ஒரு பேரல் எண்ணெய் விற்கும் பட்சத்தில் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக இந்தியாவில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நடுத்தர சமூகத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறை. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு என்று சொல்லி குழந்தைகளுடைய வளர்ச்சியை கட்டுக்குள் கொண்டு வருவது அவர்களுக்கு எதிரான வன்முறை. இயற்கை முழுவதையும் அழித்து ஏழை கிராமப்புற விவசாயிகளுடைய குறுநிலங்களை, கொஞ்சமாய் வைத்திருக்கிற நிலங்களை அவர்களிடமிருந்து அபகரித்து வளர்ச்சி என்கின்ற பெயரில் 8 வழி சாலை அமைப்பது விவசாயிகளின் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறை. உச்ச நீதிமன்றமே தமிழகத்திற்கு 172.2 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்கிய பட்சத்தில் மேல்முறையீடு செய்து இதுவரை நீர் வழங்காதது நம்முடைய தமிழகத்தின் மீது அண்டை மாநிலம் தொடுக்கின்ற வன்முறை. கடந்த மாதத்தில் 2020ஆம் ஆண்டின் கடந்த மாதத்தில் நம்முடைய இந்திய அரசு புதிய சுற்றுப்புற சூழல் தாக்க மதிப்பீடு என்று சொல்லி ஒன்றை நம் மீது திணித்து, யாரும் இந்த இயற்கை குறித்து கவலைப்படக்கூடாது, யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தொழிற்சாலைகளை நிறுவிக்கொள்ளலாம், எவ்வளவு கழிவுகளை வேண்டுமானாலும் கொட்டிக்கொள்ளலாம், எவ்வளவு சுற்றுப்புற சூழலை வேண்டுமானாலும் பாழ்படுத்திக் கொள்ளலாம், யாரும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது, பேரணி திரட்டக்கூடாது, எதிர்ப்பை கண்டனத்தை தெரிவிக்கக்கூடாது என்கின்ற ஒன்றை உருவாக்கி இருப்பது இந்த இயற்கையின் மீது தொடுக்கப்படுகின்ற வன்முறை. புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் ஏழை மாணவர்களுக்கு, சாமானிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய அடிப்படை கல்வி உரிமையை பறிப்பது வன்முறை. அன்புக்குரியவர்களே, இவற்றை எல்லாம் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழில் நாம் பயன்படுத்தும் இந்த வன்முறை என்கின்ற சொல் புதிரான சொல். இந்த சொல்லை நாம் பதம் பிரித்து பார்த்தால் பல சிந்தனைகள் எழுகின்றன. வன்முறை என்கின்ற சொல் வன்மை, முறை என்கின்ற இரு சொற்களின் இணைப்பாக தெரிகின்றது. வன்மை என்பது மென்மையின் எதிர்மறை, கோபம், கொடூரம் இவற்றை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லி
தமிழ் உலகம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வார்த்தையுடன் முறை என்ற வார்த்தையை இணைத்திருப்பது புதிராக இருந்தாலும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. நாம் வாழும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வன்மையான செயல்கள் முறையோடு திட்டமிட்டு நடத்தப்படுவதால் இதை வன்முறை என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கின்றது. நான் முன்பு பட்டியலிட்டு காண்பித்த எல்லாமே மிக முறையாக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. வன்முறைகளில் ஈடுபடும் குழுக்கள், வன்முறைகளுக்கு ஏவிவிடப்படும் கூலிப்படைகள், கொலைப்படைகள் ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்தில் பணிபுரிவது போல் தங்களுக்கு குறித்துவிட்ட பணியை கச்சிதமாக முடிக்கின்றனர். வன்முறையை ஒரு வர்த்தக பொருள் போல் பட்டியலிட்டு விற்கின்றனர். உயிரை பறிக்க ஒரு தொகை, ஆளை கடத்த ஒரு தொகை, அவருடைய உடலை ஊனமாக்குவதற்கு ஒரு தொகை என்று வன்முறை விற்பனை செய்யப்படுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. முறைப்படி திட்டமிட்டு நடத்தப்படும் வன்மங்களின் உச்சக்கட்டமாக விளங்குவது தீவிரவாதம். ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் முன்பு மிக துல்லியமான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது என்றும், தாக்குதலில் ஈடுபடுபவர்கள், அவற்றை திட்டமிடுபவர்கள் எல்லாருமே உயர்கல்வி பெற்ற பட்டதாரிகள் என்று அறியும் போது மனம் அதிகமாய் வேதனைப்படுகிறது. தாங்கள் செய்ய போவது கொடுமையான செயல்கள் என்று தெரிந்தும் திட்டமிட்டு வன்முறைகளை நிறைவேற்றும் இவர்கள் தங்கள் மனசாட்சியை கொன்று புதைத்துவிட்டு பின்னர் மக்களை கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனைகளை அப்படியே என்ற இறைவார்த்தை வழிபாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எசேயா எழுதிய புத்தகத்தில் அழகாய் நாம் வாசிக்க கேட்டோம். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பனுக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டி வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டுப்பழங்களையே அது தந்தது. தொடர்ந்து வாசிக்கின்றோம். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன். வன்முறைகள், அது தீக்கரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன். அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பெய்யாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. வன்முறைகளை குறித்து இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறேன். இதையே அப்படியே நாம் இன்றைய நற்செய்திக்கு நகர்த்தி சென்றோமே என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியில் அந்த குத்தகைக்காரர்களுடைய செயல்பாடு எத்தகையதாய் இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சுட்டி காட்டுகின்றார். ஒரு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கும் தொழிலாளர்கள் அத்தோட்டத்தின் உரிமையாளருக்கு எதிராக மேற்கொள்ளும் வன்முறைகளை நற்செய்தியில் இயேசு கூறியுள்ளார். கவனமாக தான் வளர்த்து வந்த ஒரு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர்களிடம் கொடுக்கின்றார் ஒரு முதலாளி. அறுவடை நேரம் வந்ததும் தனக்கு சேர வேண்டிய பங்கை கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருந்தது. ஆனால் கிடைத்ததோ வன்முறை. திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் உரிமையாளர் அனுப்பி வைத்த பணியாளர்களை ஒருவனை நைய புடைத்தார்கள், ஒருவனை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். குத்தகைக்காரர்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க வன்முறைகள் நிறைந்தவையாய் இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசும் குறிப்பிட்டு இறுதியாய் சொல்லுகின்றார். உரிமையாளர் தாமே சென்று குத்தகைக்காரர்களை வெளியேற்றி
அதை தக்க காலத்தில் அவருக்குரிய பங்கை கொடுக்கின்ற வேறொரு குழுமத்திடம் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுவதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையின் ஒளியில் கடவுள் என்று நமக்கு தருகின்ற ஒரு அழகான செய்தி, நாம் எல்லாரும் அமைதியை விரும்புகின்ற மக்களாய் மாற வேண்டும், அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாய் மாற வேண்டும், அமைதியை எல்லாரிடத்திலும் விதைக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் செய்தித்தாள்களில் நாம் அதிகமாய் கேட்கின்றோம், இந்த நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு புதிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் விதைக்கும் செயல்களை, விதைகளை விதைக்கும் செயல்களை செய்வதை ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள், இன்றைய செய்தித்தாளில் கூட நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஏரியின் ஓரம் முழுவதுமாய் இளைஞர்கள் பலர் ஒன்று கூடி விதைகளை நட்டு வைத்ததை இன்றைய செய்தித்தாள் நமக்கு சொல்லுகின்றது. ராமநாதபுரம் ஒரு காலகட்டத்தில் மருதுபாண்டியர்கள் ஆட்சி செய்த போது அங்கு அவர்கள் நிறைய பழமரங்களை நட்டு வைத்து அதைத்தான் அவர்கள் அறுவடை செய்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அதன் பிறகு கருவேல மரங்கள் முளைத்து அந்த இடம் முழுவதையும், அந்த மாவட்டம் முழுவதையும் தண்ணீர் இல்லாத நிலமாக மாற்றியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இளைஞர்கள், குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்தில் பல இளைஞர்கள், பல நூறு இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாய் பல்வேறு இடங்களில் மரங்களை நட்டு வளர்த்து பசுமை காடாய் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திராட்சை தோட்டம். நீங்களும் நானும் இங்கு குத்தகைக்காரர்கள். நம்முடைய நேரம் முடிந்த பிறகு இந்த உலகை நமக்கு அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கு வாழுகின்ற இடமாக மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்து அதை ஆதாமிடம் கொண்டு வந்து கடவுள் என்ன சொல்லுகின்றார்? இவற்றையெல்லாம் ஆண்டு நீங்கள் பழுகி பெருகுங்கள். கடவுள் ஒருபொழுதும் ஆதாமிடம் சொல்லவில்லை, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாசமாக்கிவிட்டு பிறகு புதியதை நீ செய்து கொள் என்று சொல்லி கடவுள் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு இறையியல் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இந்த இயற்கை சூழலை குறித்து பாடம் நடத்துகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். We are all stewards of this very creation. நாம் எல்லாருமே இந்த பூமியினுடைய நிலத்தை, வளத்தை பாதுகாக்கின்ற பணியாளர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் இந்த பூமியில் குத்தகைக்காரர்கள் போன்றவர்கள். தக்க காலத்தில் அதற்குரிய செயலை கொடுத்துவிட்டு வருகின்ற சந்ததியினருக்கு வாழுகின்ற இடமாக மாற்றி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது. அதோடு சேர்த்து தான் அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதம், அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இந்த சிந்தனை நமக்கு ஒரு தொடர்பினையும் தருகிறது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. காந்தி பிறக்கின்ற பொழுதே அவரோடு சேர்ந்து அகிம்சையும் ஒட்டிக்கொண்டு இரட்டை குழந்தைகளாய் பிறந்தது. பல்வேறு இந்திய தலைவர்களுடைய முயற்சியினால் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உலக வன்முறையற்ற நாள் என்று சொல்லி ஐநா பொது அவை 2007ஆம் ஆண்டு அறிவிப்பு செய்தது. ஆனால் இன்று நாம் வாழுகின்ற இந்த தேசம் ஜனநாயக தேசமாக இருக்கிறதா? வன்முறைகள் அற்ற தேசமாக இருக்கிறதா? அல்லது அமைதியை மட்டுமே கொண்டாடுகின்ற நாடாக இது இருக்கிறதா? நம்மை சுற்றி நடக்கின்ற பல்வேறு வன்முறைகளை நாம் கேட்கின்ற பொழுதும் வாசிக்கின்ற பொழுதும் இது அமைதியை கொண்டாடுகின்ற நாடாக இருக்கிறது என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி
அமைதியை தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடிய, அமைதியை உருவாக்குவது தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொன்ன புனித அசிசி நகர் பிரான்சிஸினுடைய விழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளில் நம்முடைய திருத்தந்தை கூட அனைவரும் உடன் பிறந்தவர்கள் என்கின்ற திருத்தந்தையினுடைய ஒரு நற்செய்தி மடலை இந்த நாளில் புனித அசிசியாருடைய பெருவிழாவில் வெளியிடுகிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு திருத்தந்தை, திருச்சபையினுடைய 266வது திருத்தந்தையாக இருக்கின்ற நம்முடைய திருத்தந்தை பெர்கோலியோ என்கின்ற இயற்பெயர் கொண்டவர் அசிசிக்கு சென்று புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டு, நம்முடைய திருத்தந்தை கூட இன்று உலகம் முழுவதும் எங்கெல்லாம் போர்கள் வெடிக்கிறதோ, எங்கெல்லாம் வன்முறையில் தாண்டவம் ஆடுகிறதோ, எங்கெல்லாம் இயற்கைக்கு எதிராக செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனிதர்கள் மனிதர்களாக நடத்தப்படாமல் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் முதலில் சென்று தன்னுடைய அமைதிக்கான வார்த்தைகளை, முன்னெடுப்புகளை கொடுக்கின்றவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸாகத்தான் இருக்கின்றார். எனவே தான் உலகம் என்று நம்முடைய திருத்தந்தையை மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாமும் அமைதியை விரும்புகின்ற மக்களாய் மாறுவோம். வன்முறைக்கு முற்றுப்புள்ளி கொடுப்போம். முதலில் இதை நம்முடைய குடும்பங்களில் ஆரம்பிப்போம். இன்று கணவன் மனைவியர்களுக்குள் புரிந்து கொள்ளாத சூழல், ஏற்றுக்கொள்ளாத நிலை, ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள விரும்பாத நிலை, அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்திலும் குடும்ப வன்முறை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தி சோ கால்டு டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்படி என்றால் முதலில் நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு எதிராக, மனைவி கணவனுக்கு எதிராக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக தொடுக்கின்ற குடும்ப வன்முறைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து ஜபத்தின் வழியாய், கூடி ஜெபிப்பதன் வழியாய், குடும்ப ஜபங்களை நாம் உருவாக்குவதன் வழியாய் நம்முடைய குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்த கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். குடும்பங்களில் நாம் விதைக்கின்ற, வளர்க்கின்ற அந்த அமைதி வெளியே செல்லுகின்ற பொழுது சமூகத்தோடு அது பரவ ஆரம்பிக்கின்றது. சமூகம் அமைதியை கொண்டாடுகிறது. சமூகம் பரந்த நிலையில் அது உலகத்தை அமைதியை கொண்டாடுகின்ற ஒரு தலமாக மாற்றுகின்றது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அழகாய் வாசிக்கின்றோம். இயேசு சொல்லுவார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். அன்புக்குரியவர்களே, நாம் அமைதியை விரும்புகிறோம் என்றால் நாம் கடவுளின் மக்கள். அமைதியை ஏற்படுத்துகிறோம் என்றால் நாம் கடவுளின் மக்கள். வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்த அமைதியை நிலைநாட்டு என்று சொல்லி நாம் குரல் எழுப்புகிறோம் என்றால் நாம் கடவுளின் மக்கள். இயேசுனுடைய பிறப்பு அமைதியை உலகிற்கு கொண்டு வருவதாயிருந்தது. எனவே தான் வானக தூதர் பேரணி ஒன்றாய் சேர்ந்து குரல் எழுப்பி ஓங்கி சொன்னது, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூவுலகில் நல்மனதோருக்கு அமைதி. இயேசுவனுடைய இறப்பு சீடர்களுக்கு பெரும் அச்சத்தை கொடுத்தது, சஞ்சலத்தை கொடுத்தது, கலங்க செய்தது. இயேசுவுக்கு நிகழ்ந்தது போல் நமக்கும் நிகழ்ந்து விடுமோ என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் ஆழமாய் விதைத்தது. ஆனால் இயேசு உயிர்த்து மாட்சியோடு சீடர்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் அவர் சொன்ன முதல் வாழ்த்துரை எதுவாக இருந்தது? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு தம்முடைய சீடர்களுக்கும் களப்பணியாற்ற, நற்செய்தி அறிவிக்க அனுப்பிய பொழுது முதன்மை செய்தியாய் எதை சொல்லி அனுப்புகின்றார்? நீங்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் முதலில் அந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுக என சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் இயேசு அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் அமைதியை விரும்புவோம். புனித அசிசியாருடைய ஒரு அழகான ஜெபம் அமைதியை விரும்புகின்ற ஜெபமாக திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் நாம் பாடலாக கூட பாடுகின்றோம். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தையும். தொடர்ந்து நாம் பாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அசிசியார் அமைதியை விரும்பினார். 5வது சிலுவை போரில் அசிசியாரும் பங்கேற்று இஸ்லாமிய தேசத்தினுடைய, எகிப்து தேசத்தினுடைய அன்றைய அரசராக இருந்த சுல்தான் அவர்களை சந்தித்து போரை நிறுத்தத்திற்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, என்று நாமும் அமைதியை கொண்டாடுகின்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம். எனவே தான் இறுதியாக பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடியார்
மிக அழகாக சொல்லுகின்றார். சகோதரர் சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்கு உரியவை எவையோ, நற்பண்பு உடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். Do not bring the rest. Always be positive. அன்புக்குரியவர்களே, சிந்தனையோடு தொடர்ந்து செபிப்போம். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் எடுத்து எம்பி இயேசுவை போல் அசிசியாரை போல் அமைதியை விரும்புகின்ற மக்களாய் வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். நற்கனிகளை கொடுக்க அழைப்பவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் எம் திரு அவையை அழைப்பின் மேன்மையை உணர்ந்து திராட்சை தோட்டத்தை வளப்படுத்தி பணியாளர்களாக இவ்வுலக மக்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை காட்டி முன் சென்று வழி நடத்தவும் வல்லமை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கனி கொடுக்க அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டினை ஆளும் ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அதிகார போக்கில் நாட்டை ஆளாமல் சாலமோன் போல ஞானத்தை பெற்றவர்களாக மக்களை நேரிய வழியில் நடத்தவும் நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்த வேண்டிய ஞானம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புறக்கணித்த கல்லே மூளை கல்லாயிற்று என்றவரே எம் இறைவா, மது, போதை மற்றும் தவறான பழக்க வழக்கங்களில் சிக்கி தவித்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாய் வாழும் இளைஞர்களை சிறந்த வழியில் நடத்தி பணியின் மூலக்கல்லை ஆக்கிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசியை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதியில் முதன்மை தொழிலான வேளாண்மை சிறந்து பொருளாதார ஏற்றம் பெறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்களின் எதிர்கால குழப்பங்கள் சரியாகவும், உள்ளத்தின் வேண்டுதல்களை இறைவன் ஆசியால் நிறைவேற்றவும் வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று மொழிந்தவரே, வன்முறை அற்ற உலகை நாங்கள் வளர்த்தெடுக்கவும் எங்களுக்கு பின்வரும் சந்ததியினரை அந்த அமைதியின் உலகில் வாழ வைக்கின்ற மக்களாய் நாங்கள் இருக்கவும் திருப்பாதும் கொண்டு வந்து ஜெபித்த எல்லா மன்றாட்டுக்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற காணிக்கை பொருட்களோடு சேர்த்து அர்ப்பணிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நாளுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நிறைவேற்றிக் கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கேற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில் ஆள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர்
ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் படித்தவாறே மறு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முக்குகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் குறிப்பிடுகின்ற நேர்மறை சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் வாழ்வாக்கிட கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, அமைதியை கொண்டு வந்த இயேசு, அமைதியை நமக்கு அளித்த தெய்வம். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டிருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். ஞாயிறு அறிவிப்புகள் 4/10/2020 என்று ஆண்டின் பொது காலம் 27ஆம் ஞாயிறு. நாளைய தினம் திங்கட்கிழமை புனித மரிய ஃபாவுஸ்தினா நினைவு நாள். இறையிறக்க பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு வந்த புனிதர் இவர். வருகின்ற 7ஆம் தேதி புதன்கிழமை புனித ஜெபமாலை மாதாவின் விழா. வருகின்ற 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித பிரான்சிஸ் போர்ஜியோ நினைவு நாள். வருகின்ற ஞாயிறு 11ஆம் தேதி ஆண்டின் பொது காலம் 28ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பணிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த அசாதாரண பெரும் நோய் தொற்றை குறித்த செய்திகளை ஊடகங்களில் செய்தித்தாள்களில் நீங்கள் கவனித்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த நோய் தொற்று இப்பொழுது அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் 2வது அலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். த செகண்ட் வேவ். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது குறைந்து கொண்டிருந்த இந்த நோய் தொற்று அதிகமாகி தினம் தினம் பல ஆயிரம் பேர் உலகம் முழுவதும் இறக்கின்ற செய்தி. நேற்றைய செய்தித்தாள் நமக்கு தந்திருக்கின்ற விவரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் இந்த நோய் தொற்று நிமித்தமாய் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,00,000 கடந்திருக்கிறது என்பது வருத்தத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் மட்டும் இந்த நோய்க்கு உள்ளாகுவோரின் எண்ணிக்கை ஏறக்குறைய 6,000 நெருங்கி கொண்டிருக்கின்றது. 70லிருந்து 90 பேர் இறக்கிறார்கள் என்கின்ற செய்தி பெரும் அச்சத்தை தருகிறது. அன்புக்குரியவர்கள், இந்த நாட்களில் நாம் மிக கவனமாக சுய பாதுகாப்பை நாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். தமிழக அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, அவ்வப்பொழுது கைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வது போன்ற நெறிமுறைகளை பின்பற்றிட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நோய் தொற்று காலத்தில் உங்களுடைய மிக முக்கிய தேவைக்கு அல்லாது பங்கு தந்தையை சந்திப்பதை தயவு செய்து கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இல்லை ஃபாதர், கோவில் பக்கம் வந்தேன், இல்லை இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனேன்,
ஆஃபீஸ் திறந்துருந்துச்சு, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் தயவுசெய்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அன்றி திருமணம் குறித்த பேச்சா வாருங்கள். பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டுமா, அதை பற்றி பேச வேண்டுமா, ஆலோசனை பெற வேண்டுமா, வாருங்கள். மற்றவைகளுக்கு உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக எனக்கு செய்தியை கொடுத்தால் போதுமானது. எனவே தயவு செய்து இந்த நாட்களில், காரணம் மீண்டும் அறிவிக்கின்றேன், இப்பொழுது இந்தியாவினுடைய மாநிலங்களுடைய தரவரிசை பட்டியலில் தமிழகம் 2வது இடத்தில் இருக்கின்றது. நோய் தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாதவர்கள் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாருங்களா, 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை ஆலயத்திற்கு பொது வழிபாடுகளுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று தொடர் அறிவிப்பு தொடக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலும் ஒரு சில பெற்றோர் பிள்ளைகளை, குழந்தைகளை நீங்கள் அழைத்து வருவது சற்று வேதனையை அளிக்கிறது. இன்னைக்கு பிரசங்கத்தில் ரொம்ப அழுத்தமாக சொன்னேன், இந்த பூமியில் நாம் குத்தகைக்காரர்கள். அடுத்து நம்முடைய தலைமுறையை இங்கு வாழுவதற்கு நாம் இதை ஒரு ஏற்ற தளமாக மாற்ற வேண்டும். நோய் தொற்று காலத்தில் அரசனுடைய அறிவிப்பை மீறி பிள்ளைகளை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நாம் நோய் தொற்றை கொடுத்து அவர்களை நாம் இழக்க நேரிட சூழல் ஏற்படுகின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை நாமே திட்டமிட்டு செய்கின்றோம். இது ஒரு தீவிரவாத செயல். எனவே தயவு செய்து பெற்றோர் வார நாட்களில் காலை முதல் இரவு 8 மணி வரை ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபித்து நீங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லலாம். பொது வழிபாடுகளில் தயவு செய்து பிள்ளைகளை அழைத்து வர வேண்டாம். பெற்றோர் இதை கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருப்பலியில் பங்கேற்க விரும்பினால் வார நாட்களில் நடைபெறுகின்ற திருப்பலிகளில் பங்கேற்க முயற்சியுங்கள். பொது வழிபாடுகளில் பங்கேற்க நீங்கள் முயற்சிப்பதை இந்த நோய் தொற்று காலம் வரை சற்று குறைத்து கொள்ளுமாறு உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய ஆலய பணியாளர் வேதியர் அண்ணன் கபிரியல் அவர்கள் ஆலயத்தில் தான் இருக்கின்றார். காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இந்த நாட்களில் நம்முடைய ஆலய பராமரிப்பிற்கு உங்களுடைய மாத சந்தாவை கொடுத்து உதவிட விரும்புகின்றவர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அவரை சந்தித்து உதவிடுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருவிருந்து பல்லவி. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம். நந்தியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை போன்றும் புனித அசிசியாரை போன்றும் அமைதியின் தூதுவர்களாய் வாழ அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. கவிதையில் பாடிடுவே, அவனில் அவர் புகழ் சாற்றிடுவே. அழகிய கவிதையில் பாடிடுவே, அவனில் அவர் புகழ் சாற்றிடுவே. அறிவிலே
அறிவிலி எனையே அவர் நினைத்தார், ஆற்றல் மிகவே எனக்களித்தார், எதிரியினின்று விடுவித்தார், எனவே அவர் என் ஆண்டவரே. அழகிய கவிதையில் பாடிடுவே, அவனில் அவர் புகழ் சாற்றிடுவே. நாம் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறவியருக்காகவும் குருக்களுக்காகவும் மற்றும் நம் மறை மாவட்டத்திற்காகவும் நம் பங்குக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகளுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.